ஹே கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த சூனியக்கார கொரியன் டிராமாவோட 10th எபிசோட் தான் பார்க்க போறோம். போன எபிசோட் கடைசியில ஹீரோ ஹீரோயின் அப்புறம் மந்திரவாதியோட அசிஸ்டன்ட் எல்லாருமே சேர்ந்து ஒரு விருப்பச்சீட்டு எழுதி போட்டவனை பார்க்கலான்னு போறாங்க. ஆனா அங்க நம்ம யோன் இருக்கான்ல, அவன் 100 வருஷம் மரத்துல எழுதி போடுறவங்கள தான் கொல்றாங்கன்னு அவனே ஒரு விருப்பச்சீட்டு எழுதி போட்டு இவங்களை வர வச்சிருக்கான். இப்ப அப்படி இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல யோன் ஹீரோயின் கழுத்துல வாழ வச்சிருக்கானா, அசிஸ்டன்ட் பொண்ணு நம்ம ஹீரோ கழுத்துல வாழ வச்சிருக்காளா. எல்லாரும் ஒருத்தர் பார்த்து ஷாக் ஆயிட்டு இருக்காங்களா. யோன் ஹீரோயின் பார்த்தோன்னே வாழை கீழே இறக்கிட்டான். யோன்ஹி அப்படின்னு ஒரு பாசமா கூப்பிட அவ அண்ணான்னு சொன்னவ அப்புறம் ஹீரோயினை பார்த்து ஒரு கட்டத்துல யோன் ரொம்ப பயந்தான்ல. அவ முடியெல்லாம் வேற ஒரு மாதிரி ஆயிருந்திருக்கும், நகலாம் ஒரு மாதிரி இருந்திருக்கும். ஆனா சுயநினைவு இல்லாம பேய் நினைச்சுதான் பயந்துருப்பான். இருந்தாலும் ஹீரோயின் அதை நினைச்சிட்டு அங்கிருந்து வேகமா ஓடுறா. ஹீரோவும் பின்னாடியே ஓட ஒரு நிமிஷம் சுதாரிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் யோனும் வரான். ஆனா அதுக்குள்ள மந்திரவாதியோட அசிஸ்டன்ட் தடுத்து நிறுத்த ஹீரோயின் பின்னால ஹீரோ போனால, அப்படியே அவளை புடிச்சு நிறுத்தி என்னாச்சு அண்ணனுக்கு எதுவும் தெரியாதான்னு கேக்குறான். அவனும் தெரியாதுன்னு சொல்ல, அப்ப அவன்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்ல, என்னன்னு சொல்ற, நான் ஒரு சபிக்கப்பட்ட சூனியக்காரினா, என் பக்கத்துல அவன் இருந்தா செத்துருவான்னா, அது ஏன்னு எனக்கு தெரியாதுண்ணா அப்படிலாம் கேட்டுட்டு இருக்க. இதை இந்த அசிஸ்டன்ட் பொண்ணு இருக்கல்ல, அவ காதலையும் விழுது. ஆனா ஹீரோ யோன் இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்க தானே செய்வான். அது மட்டும் இல்லாம நீ தைரியமா எல்லாத்தையும் எதிர்கொள்ளணும்னு நினைச்சுதானே வந்த, இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த பக்கம் யோன் அசிஸ்டன்ட் கிட்ட நீங்க சேஃபா இருக்கீங்களா, அதுவே சந்தோஷம், அவ இவ்வளவு நாளா பத்திரமா தான் இருந்திருக்கா, ஆனா ஏன் என்ன தேடி வரல, எதுக்காக என்ன அவாய்ட் பண்றான்லாம் கேக்குறான். அசிஸ்டன்ட்டும் அது உங்களுக்கு தெரியாம இருக்கிறதா நல்லதுன்னு சொல்ல யோனுக்கு செம்ம கோவம் ஆயிடுச்சு. எங்க அப்பாவும் எப்ப பார்த்தாலும் இப்படியே தான் சொல்லுவாரு, ஏன்னு கேட்காத தெரியாம இருக்கிறதா நல்லதுன்னு, அது தெரிஞ்சுக்கணுமா வேண்டாமான்னு முடிவு பண்றது நான் தான் அப்படின்னு சொல்றான். அப்படியே பார்த்தா ஹீரோ ஹீரோயின் அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு 3 பேர் வந்துட்டு இருக்காங்க. யோனும் ஹீரோ கிட்ட போக யோன் ஹீரோயினை பாசமா கட்டி பிடிச்சி நீ உயிரோட இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படி இன்னொரு பக்கம் இந்த ஷேமன் பேலஸ்ல காட்டுறாங்க. அங்க ராஜமாதாவோட பணியால் நிறைய காவலர்களோட வந்து அந்த சூனியக்காரியோட அடியாள் பொண்ணுங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. அந்த பணியாலும் சூனியக்காரி கிட்ட வந்து இந்த ஷேமன் பேலஸ்ல ஆயுதம் ஏந்திய பொண்ணுங்கெல்லாம் இருக்காங்கன்னு ராஜமாதா கேள்விப்பட்டதுனால உங்க பூஜைக்கு எதுவும் தொந்தரவு வந்துடக்கூடாதுன்றதுனால இந்த முடிவு எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அப்படியே ராஜமாதாவும் அந்த பணியாள் கிட்ட அந்த சூனியக்காரி என்னென்ன பண்றான்றத நல்லா தெரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் ஒரு ஆத்தோரமா யோன் ஹீரோயின் ரீயூனியன் நடந்துட்டு இருக்கு. அவங்க 2 பேர் தனியா நின்று என்ன பேசுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்க. மத்த 3 பேரும் ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க. அப்புறம் யோன் தான் ஆரம்பிக்கிறான், நாம இந்த மாதிரி பார்த்துப்போன்னு எதிர்பார்க்கல, ஆமா இங்க எப்படி வந்த அப்படின்னு கேட்டுட்டு ஹீரோவை பார்த்து அவனாலே அப்படின்றான். இல்ல அவனால இல்ல, எனக்கு வேற வேலை இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா நல்லா இருக்காரா அப்படின்னு கேக்குறா. அவன் எதுவுமே பதில் சொல்லணும்னு என்னால அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லி அவன் தடுத்துட்டு உனக்கு எல்லா விஷயத்தையும் எப்போ சொல்லணும்னு தோணுதோ அப்போ சொல்லு, இன்னைக்கா இருந்தாலும் சரி நாளைக்கா இருந்தாலும் சரி நாளானைக்கா இருந்தாலும் சரி அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது 2 காவலர்கள் வந்து யோன் கிட்ட அரசர் உங்களை நேத்துல இருந்து தேடிட்டு இருக்காருன்னு சொல்றாங்க. அப்புறம் யோனும் ஹீரோயின் கிட்ட நாளைக்கும் இதே இடத்துல சந்திக்கலாம்னு சொல்லிட்டு அப்புறம் ஹீரோ கிட்ட அடுத்து உன்னை பார்க்கும்போது உன்னோட குற்றங்களை பத்தி விசாரிக்கணும்னு சொல்ல அவன் அதுக்கு நான் எந்த குற்றமும் பண்ணல அப்படின்னு சொல்ல யோனும் அசிஸ்டன்ட் பொண்ணு அங்க இருந்து கிளம்புறாங்க. நேரா அரசரை போய் பார்த்தா நான் உன்னை மட்டும் தான் முழுசா நம்பிக்கிட்டு இருக்கேன், நீ எனக்காக ஒண்ணு பண்ணணும், ராஜமாதா இன்னொரு சபிக்கப்பட்ட குழந்தையும் பெத்தெடுத்து இருந்திருக்காங்க, அந்த இளவரசியால் தான் எனக்கு இந்த நோய் வந்திருக்கு, சீக்கிரம் அவளை கண்டுபிடி, அப்பதான் என்னோட நோயை குணப்படுத்த முடியும், ராஜமாதாவை முடிச்சுக்கிட்ட முடியும் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் அந்த சூனியக்காரி சொன்னால யோன் கேட்க ராஜாவும் ஒரு சாதாரண சூனியக்காரி பேச்செல்லாம் நம்புறதுக்கு நான் முட்டாளான்னு கேட்கிறாரு. அது மட்டும் இல்லாம உன் அப்பா தான் அந்த இளவரசியை காப்பாத்தி இருக்காரு, அந்த சூனியக்காரி என்னடானா என்னோட நோயை வச்சு இந்த அரண்மனைக்குள்ள வந்திருக்கா, உங்க அப்பா ராஜமாதாவை ஆட்டிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்ல எங்க அப்பா உயிரோட வந்துட்டாருன்னு அவனும் யோசிக்கிறான். உன் அப்பாவே எதுக்குறதா இருந்தாலும் நீ என் கூட நிப்பியான்னு கேட்க அவனும் என் உயிரே போனாலும் நிப்பேன் அப்படின்னு சொல்றான். அப்புறம் அப்படி இன்னொரு பக்கம் ஹீரோ ஹீரோயின் அசிஸ்டண்டா தான் காட்டுறாங்க. அவங்க அப்படியே இந்த முகமுடி கிளரை பத்தியும் பேசிட்டு வராங்க. அவனை பிடிக்கவே முடியலன்னு பேசிட்டு வராங்க. அசிஸ்டன்ட்டும் அவன் மட்டும் என் கையில கிடைச்சான் என் வாளுக்கு இறையாயிருவான் அப்படின்னு பேசிட்டு இருக்க அங்க ஒரு கலவரம் நடக்குது. என்னடான்னு பார்த்தா இந்த ரவுடி பேபியை ஹீரோவோட அண்ணன்காரன் பிடிச்சான்ல, அவன் அவளை கயிறெல்லாம் கட்டி காவலர்களோட தெருவா எடுத்துட்டு போறான். அந்த காலத்துல திருடங்கள் எல்லாம் இப்படிதான் அசிங்கப்படுத்துவாங்களாம். அந்த ரவுடி பேபியை மரத்துல கட்டி வச்சிருக்காங்க. இன்னும் அவ பயப்படுற மாதிரிலாம் தெரியல, ஹீரோவோட அண்ணன்காரனை திட்டிட்டு தான் கிடக்குறா. அது மட்டும் இல்லாம ஹீரோக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல, நீ என்ன வச்சு அவனை பிடிக்கணும்னு நினைக்கிற, அவன்லாம் வரமாட்டான் அப்படி இப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கா. அப்போ உன்னை கொன்னா வருவானா அப்படின்னு சொல்லி வாழை நீட்டிட்டு இருக்க ஹீரோக்கு என்ன பண்றதுனே தெரியல. அப்படி திரும்பி போயிடலாமான்னு யோசிக்கிறான். அப்ப அந்த அண்ணன்காரன் அந்த ரவுடி பேபி கிட்ட உன்ன மாதிரி அம்மா அப்பாலாம் லோ கிளாஸா இருக்கிறவங்களுக்குலாம் இந்த மாதிரி தான் நிலமை அப்படி இப்படின்னு அம்மா அப்பாலாம் பத்தி பேச ஹீரோக்கு கோவம் வந்துருச்சு. வேகமா போய் அங்க உள்ள காவலர்கள் கூட எல்லாம் சண்டை போட்டு அந்த ரவுடி பேபியை கட்டி இந்த கயிறு அத்து விட அப்புறம் அங்க இருந்து ரவுடி பேபி ஹீரோவும் ஒரு பக்கம் ஓடுறாங்க. அவங்க பின்னாடியே ஹீரோவும் அசிஸ்டன்ட்டும் ஓடுறாங்க. அப்படியே எப்படியே ஓடி ஒரு சவுத்துக்கு பின்னாடி மறைஞ்சுக்கிட்டாங்க.
ஏன் இவ்வளவு ஆபத்தான விஷயத்தெல்லாம் பண்ற அப்படின்னு அசிஸ்டன்ட் கேட்க இது இன்னும் முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ திரும்பவும் ஓடுறான். ஹீரோயினும் பின்னாடியே போக ரவுடி பேபியும் அசிஸ்டன்ட்டும் ஒருத்தர் முடிச்சுக்கிறாங்க. யாரா இவா அப்படின்னு அவனும் பார்க்க இந்த பக்கம் ஹீரோவோட அண்ணக்காரனும் ஒரே ஒரு அடியாலும் மட்டும் தேடிட்டே வந்திருப்பாங்க போல. ஹீரோ பின்னாடியே வந்து ஒரு அடியால் அடிச்சு போட்டு அப்படியே அண்ணக்காரனே அடிச்சு போட அண்ணங்காரன் ஒரு இடத்துல கண்ணு முழிக்கிறான். எங்கடான்னு பார்த்தா இந்த ஹீரோவோட அம்மா இறந்தாங்கல்ல அந்த இடம். ஹீரோயின் அங்க வந்துட்டா. நீ வெளியவே இருன்னு சொல்லிட்டு அவளை வெளியே வச்சுட்டு கதவை பூட்டிட்டு வாளை எடுத்துட்டு வந்து அண்ணக்காரன் கழுத்திலே வச்சுட்டு உன்னை நிறுத்தணும்னா நான் என்னதான் பண்ணணும் அப்படின்னு கேக்குறான். நீ செத்தாதான் நிறுத்துவேன்னு அண்ணக்காரன் சொல்லிட்டு என்னோட இடத்துல இருந்து நீ நினைச்சு பாரு, நீ மட்டும் இல்லைன்னா நான் இந்த மாதிரி ஆயிருக்கவே மாட்டேன்றான். என்ன பிடிக்காம தான் என் அம்மாவை கொன்னியா அப்படின்னு கேட்க நான் ஒன்னும் உன் அம்மாவை கொள்ளலையே, அவங்களால நெருப்புக்குள்ள தகுண்டு போனாங்கன்னு பேசுறான். இந்த அண்ணக்காரனுக்குலாம் கொஞ்சம் வாய் ஓவர் தான். உன்னாலதான் அவங்க அம்மா இப்படி ஆனாங்கன்னு சொல்ல ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆமா என்னாலதான் எங்க அம்மா இப்படி ஆனாங்க, ஏன்னா என்கிட்ட எந்த பவருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இதெல்லாம் முடிச்சு வைக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குன்னு சொல்லிட்டு வாழை ஓங்குறான். ஹீரோயினும் உள்ள வந்து வேணான்னு சொல்லி பாக்குறா. ஆனா அவன் கேட்கல. அப்படியே ஒரே சிவா சீவிட்டான். அப்படி இன்னொரு பக்கம் இந்த யோனை கட்டுறாங்க. அவன் நேரா டோயஸ் டெம்பிளுக்கு போய் அவங்க அப்பாவை பார்த்து அப்படி பரிதாபமா நிக்க திரும்ப அப்படி இங்க ஹீரோ தான் கட்டுறாங்க. ஹீரோ அவனை ஒண்ணுமே பண்ணல, சும்மா வீசி இருக்கான் அவ்வளவுதான். அவன் மேலெல்லாம் வெட்டல. அந்த அண்ணக்காரன் பயத்துல அப்படியே அங்கிருந்து ஓட ஹீரோ அந்த இடத்துல முட்டு போட்டு வருத்தப்பட்டு இருக்க அப்பா அவனோட அம்மா அங்க தோன்றுறாங்க. அவனாலதான் இப்ப பேய பார்க்க முடியுமே. அவங்க அம்மா இறந்து பேயா தானே ஆயிட்டாங்க. அதனால பாக்குறாங்க. அவங்கள பார்த்தோன்னே இவன் அழுகுறான். என்னால அவனை கொல்ல முடியல அப்படின்னு சொல்லி அழுகுறான். அவங்களும் அவனை பாசமா பார்த்து கண்ணீர்லாம் தொடச்சு விட்டுட்டு அப்படியே அங்க இருந்து மறைஞ்சு போறாங்க. அப்ப அவன் கழுத்துல இருந்து அவன் பேயை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு மருந்து குடிச்சானா அப்போ ஒரு சிம்பிள் தோன்றி இருக்கும். அது அப்படியே மறைஞ்சு போகுது. ஹீரோவும் அழுதுகிட்டு இருக்க அங்க அந்த மலையில பார்த்தா ஒரு மெழுகுவர்த்தி தன்னால எரியுது. ஏன்னா இப்ப ஹீரோயினால தானே ஹீரோவுக்கு அவனோட அம்மாவை பார்க்க முடிஞ்சிச்சு. அவ ஒரு உதவி பண்ணதுனால அவளுக்கு அங்க ஒரு மெழுகுவர்த்தி எரிஞ்சிருக்கு. அதே நேரம் சூனியக்காரிக்கு அப்படியே நெஞ்செல்லாம் வலிக்குது. அவ கடந்து உருண்டுட்டு கிடக்கா. ஏன்னா சாபத்தால இந்த சூனியக்காரி கட்டப்பட்டிருக்கா. சாபம் அழிஞ்சிச்சுன்னா இவளும் அழிஞ்சிருவா. அதனாலதான் ஒவ்வொரு மெழுகுவர்த்தி எரியும் போதும் இவளுக்கு உடம்பு மோசமாயிக்கிட்டே போகுது. அப்புறம் அப்படி யோனை கட்டுறாங்க. அவன் அப்பா கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கான். நீங்க நல்லா இருக்கீங்களா என்னன்னு கேட்க அவரு உன்னை வருத்தப்பட வச்சதுக்கு மன்னிச்சிருப்பா. இத்தனை நாளா நான் உங்ககிட்ட பேசாம வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு. அம்மா எப்படி இருக்கா அப்படிலாம் கேட்டுட்டு இருக்க. நீங்க ஏன் வீட்டுக்கு வர மாட்டேங்கன்னு கேட்க எனக்கு ஒரு வேலை இருக்கு, நான் அதை முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு வருவேன், அது வரைக்கும் நீ அம்மாவை பத்திரமா பாத்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. அவங்க அப்படி ரெண்டு பேரும் உருக்கமா பேசிட்டு மந்திரவாதி யோன் கிட்ட உனக்கு ஹீரோயின் மேல இருந்த ஃபீலிங்ஸ் மாறிடுச்சா இல்ல அப்படியே தான் இருக்கா அப்படின்னு கேட்க அவனும் அப்ப அந்த காட்டுக்குள்ள ஏன் அவ தனியா இருந்த என்ன அதெல்லாம் இனிமே நான் கேட்க மாட்டேன், ஆனா இனிமே நான் ஹீரோயினை விட மாட்டேன் அப்படின்னு சொல்றான். நீ இதனால செத்தா கூட நீ அவளை விட மாட்டியான்னு கேட்க இவன் ஸ்ட்ராங்கா நான் செத்தாலும் அவளை விட மாட்டேன் அப்படின்னு சொல்றான். அப்படியே இந்த ஷேமன் பேலஸ்ல பார்த்தா வெளியில நிறைய காவலாளிகள் காவலுக்கு நிக்கிறாங்க. ராதமாதா தான் விட்டுருப்பாங்க போல. அங்க ஒரு குட்டியா ஒரு வெடி மாதிரி உருண்டு வருது. அதுல இருந்து புகையா வர அந்த புகையில காவலர்கள் டிஸ்டர்ப் ஆனப்போ இந்த முகமுடி கில்லர் இருக்குல்ல அது அங்க உள்ள வந்து அந்த சூனியக்காரியை சந்திக்குது. சூனியக்காரியும் யாருமே அங்க மெழுகுவர்த்தி ஏத்துன மாதிரி தெரியல, ஆனா மெழுகுவர்த்தி ஏறி இருக்கு, நான் கண்டிப்பா சீக்கிரமா இளவரசியை சந்திச்சாகணும் அப்படின்னு சொல்லுது. அது மட்டும் இல்லாம அந்த இளவரசரோட ஆவிய ஒரு ஜாடியில போட்டு வச்சிருக்குல அதையும் எடுத்துட்டு எங்கேயோ கிளம்புது. இப்ப ரவுடி பேபி அங்கிருந்து ஓடி வந்துருச்சுல. ஹீரோ இருந்துட்டு உனக்கு போறதுக்கு ஏதாவது இடம் இருக்கா இல்லன்னா எங்க கூட வா அப்படின்ற மாதிரி சொல்ல போக இந்த மந்திரவாதியோட அசிஸ்டன்ட் இருந்துட்டு எதுக்கு இவளெல்லாம் நம்ம கூட கூப்பிடுற, அதென்ன சத்திரமா வரவங்க போறவங்களுக்கு இடம் கொடுக்கறதுக்கு அப்படி இப்படின்னு பேச ரவுடி பேபியும் எனக்கெல்லாம் போறதுக்கு இடம் இருக்கு, இந்த இவனை மாதிரி பிச்சைக்காரன் தங்குற இடத்துல நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அசிஸ்டண்ட்டை பார்த்து சொல்றா. இப்பவே அசிஸ்டன்ட்டுக்கும் ரவுடி பேபிக்கும் முட்டிக்குது. அப்புறம் ஹீரோ கிட்ட உனக்கு ஏதாவது வேலை இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல இந்த ஆள்கிட்ட என் பேரை சொல்லி கேளு, நானே வந்து மீட் பண்றேன், ஆனா அமௌண்ட் மட்டும் பல்கா எடுத்து வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு போறா. அப்புறம் அப்படி நைட் ஆயிடுச்சு. ராஜமாதாவை தான் கட்டுறாங்க. அவங்க தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அவங்க ரூமுக்கு யாரோ வராங்க. யாரான்னு பார்த்தா அவங்களோட பையன், அந்த இறந்து போன ஆத்மா. அவனும் வந்து அம்மா அம்மான்னு கூப்பிட இவங்க கண்ணை முழிச்சு பார்த்துட்டு அவங்க பையன்றதை புரிஞ்சுக்கிட்டு அவனை கூப்பிடலான்னு போறாங்க. அப்புறம் தான் இல்ல இது நம்ம பையன் இல்ல, உண்மையான பையன் இல்ல, இது நமக்கு வர இல்யூஷன் அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க. அப்புறம் அந்த பையனை அம்மா அம்மான்னு கூப்பிட்டு பார்த்துட்டு இவங்க எதுவும் ரெஸ்பான்ஸ் பண்ணல, அங்க இருந்து போயிட்டான். ஆனா இவங்களுக்கு மனசு கேட்கல. பெத்த மனசு எப்படி கேட்கும்? அப்படியே பின்னாடியே போறாங்க. அப்புறம் ஒரு ஹால் மாதிரி இருக்கு. அங்க போவையும் இவங்க பின்னாடியே வரதை புரிஞ்சுக்கிட்ட அந்த பையன் நின்று திரும்பி பார்த்து அம்மா என்னை காப்பாத்துங்கம்மா, எனக்கு ரொம்ப வலிக்குதுமா, என்னை காப்பாத்துங்க அப்படின்னு கெஞ்சிரான். இவங்களுக்குலாம் என்ன பண்றதுனே தெரியல. அந்நேரம் அங்க அந்த சூனியக்காரி வருது. இந்த சூனியக்காரி இடத்துக்கு முன்னாடி காவலர்கள் எல்லாம் நிறுத்தி வச்சிருந்தாங்கல்ல
அப்ப கூட முகமுடிக்கல புகைய போட்டு சூனியக்காரியை காப்பாத்துச்சுல, அந்த சூனியக்காரி நேரம் இங்கதான் வந்திருக்கு. அதுவும் கையில இளவரசரோட ஆத்மா இருக்கிற ஜாடியோட. அந்த ஜாடியை வச்சு கையை வச்சு அப்படியே ஒரு மாதிரி பண்ணுது. இங்க இளவரசர் கழுத்தை பிடிச்சி அம்மா வலிக்குது வலிக்குது காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்றாரு. ராஜமாதாவும் உன்னை சும்மா விட மாட்டேன், இனிமே உன்னால ராஜகுலத்துக்கு எதுவும் ஆக விட மாட்டேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்க. இந்த சூனியக்காரி கோவத்துல என்னோட அடையாள பொண்ணுங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணிட்ட, இப்ப பாரு அப்படின்னு சொல்லி இந்த இளவரசருக்கு வலியை உண்டாக்குது. இந்த இளவரசர் கழுத்தை பிடிச்சிட்டு அப்படியே கீழே சுருண்டு விழுறாரு. அப்ப அங்க நம்ம மந்திரவாதி வராரு. மந்திரவாதிக்கு ஏதோ தப்பா சென்ஸ் ஆயிருக்கு, அதனால தான் வந்திருக்காரு. அவரும் ராஜமாதா கிட்ட ஏமாறாதீங்க கொஞ்சம் தைரியமா இருங்கன்னு சொல்லி பாக்குறாரு. ஆனா ராஜமாதா பெத்த பாசத்துல அப்படியே கதறிக்கிட்டு இருக்காங்க. இந்த சூனியக்காரியும் நீ இளவரசரை விட்டுட்டு இளவரசியை தேர்ந்தெடுத்துட்டல, அதுவும் இந்த மந்திரவாதி கூட அப்படின்னு கோவத்துல அப்படியே இந்த இளவரசரை போட்டு வாட்டி வதச்சுக்கிட்டு இருக்கு. அப்ப நம்ம மந்திரவாதி கத்தி எடுத்துட்டு வீசலான்னு பார்த்தா அவர் கத்தியை தூக்கவே அவரோட கையெல்லாம் அப்படியே பொசுங்கி போன மாதிரி ஆகுது. ஏன்னா இப்ப அவருக்கு உயிர் உடம்புல இருக்கு, அவ்வளவுதான். அதுவுமே இந்த சூனியத்தினால மந்திரவாதியால எதுவுமே பண்ண முடியல. ராஜமாதா கடந்து பதறிட்டு இருக்காங்க. அப்படி கத்தி கீழே விழுந்துருச்சு. அதை அப்படி மெதுவா எடுத்து கீழே கடந்து இளவரசர் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாரு. அவர் மேலே ஒரு வீசு வீச அப்படியே அது அப்படியே மறைஞ்சு போய் கருப்பு உருவமாகி அந்த ஜாடிக்குள்ளே போய் உட்காருது. அப்புறம் இந்த சூனியக்காரி ஜாடியை நீட்டி இந்தாங்க இதையும் சீவுங்க, அப்படியே இளவரசரோட ஆவி நிம்மதி இல்லாம அங்கிட்டு இங்கிட்டு அலையட்டும் அப்படின்னு சொல்லி கண்ணை முழிச்சுக்கிட்டு பேசுது. அப்புறம் அப்படியே அந்த ஜாடியை கீழே போடுற மாதிரி ஆக்ஷன்லாம் விட ராஜமாதாவால் எதுவுமே பண்ண முடியல. நான் காவலர்கள் எல்லாம் திரும்ப வர சொல்லிடுறேன், உன்னோட அடியாள் பொண்ணுங்களையும் விட்டுடுறேன், எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்ல மந்திரவாதிக்கு என்ன பண்றதுனே தெரியல. அவர் நம்பிக்கையே இழந்துட்டாரு. ராஜமாதா ஸ்ட்ராங்கா இல்லைன்னா அவரால் என்ன பண்ண முடியும்? அப்படியே கத்தியை கீழே போட்டு வருத்தத்தில் நிற்கிறாரு. அப்புறம் அப்படி இன்னொரு பக்கம் ஹீரோயின் அசிஸ்டன்ட்லாம் நம்ம ஹீரோ அவனோட அம்மாவை பார்த்தோன்னு ஒரு மெழுகுவர்த்தி எரிஞ்சிச்சுல, அதை பார்த்துட்டு ஆச்சரியத்தில் நிற்கிறாங்க எப்படி மெழுகுவர்த்தி எரிஞ்சிச்சுன்னு. அப்போதான் அசிஸ்டண்ட்டும் எனக்கு தெரியாமல் யாரோட ஆசையாவது நிறைவேற்றினியான்னு கேட்க அப்போதான் ஹீரோயின் யோசிச்சு பார்க்குறா. நம்ம ஹீரோ அந்த பேயை பார்க்குற மருந்தை குடிச்சான்ல அதை சொல்ல ரெண்டு பேரும் நேராக ஹீரோ கிட்ட போய் சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க, உன்னால ஒரு மெழுகுவர்த்தி எரிஞ்சிச்சுன்னு. அப்போ இந்த அசிஸ்டண்ட்டும் சரி இப்போ ஒரு மெழுகுவர்த்தி ஏற்றியாச்சு, ஆனால் இனிமே விருப்பச்சீட்டுக்கு நம்ம எங்கே போகிறது அப்படின்னு கேட்க ஹீரோயின் இருந்துட்டு நான் கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருந்துக்கிறேனே அதுக்குள்ள கெடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் ஹீரோக்கும் அவனால ஏதோ ஒரு நல்லது நடந்திருக்குன்னு சந்தோஷம்தான். ஹீரோயின் மூஞ்செல்லாம் அவ்வளோ ஒரு புன்னகை. அப்படியே யோனை காட்டுறாங்க. அவன் ராஜா சொன்னதுதான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அவங்க அப்பாவே எதுக்கணும்லாம் சொல்லியிருப்பார்ல, அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அப்படியே இங்க மந்திரவாதியை காட்டுறாங்க. அவர் இந்த ராஜா இளவரசர் அவங்களோட ஜாதகத்தெல்லாம் வச்சு எதையோ எழுதி பார்த்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம ராஜாவோட உடம்பு இளவரசரோட உடம்பு ரெண்டு பேரோட ஆத்மா எல்லாமே மேட்ச் ஆகுது அப்படின்ற மாதிரியும் கண்டுபிடிச்சிட்டாரு. இந்த ரெண்டையும் ஏதோ ஒரு நேரத்துல சேர்க்க முடியும் போல, அதையும் கண்டுபிடிச்சிட்டு சூனியக்காரி நீ என்னதான் செய்யணும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. அப்படி இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் அந்த சூனியக்காரியோட இடத்துல கட்டப்பட்டிருக்கா. அப்பாங்க இந்த இளவரசர் இருக்கார்ல அவர் உள்ள வராரு. வந்து ஹீரோயினை ஒரே சீவுறாரு. என்னடான்னு பார்த்தா அது கனவு. நம்ம ஹீரோயினுக்கு தான் பயந்து போய் எஞ்சி உட்கார்ந்துட்டு இருக்கா. அப்புறம் அப்படியே அடுத்த நாள் காலையில ஆகுது. இன்னைக்கு யோன் பார்க்க வரதா சொல்லியிருந்தான்ல, அவனோட மணியை கையில வச்சு யோசிச்சு பார்த்துட்டு அசிஸ்டன்ட் கிட்ட போறா. அவன் எங்கேயோ கிளம்புறான். எங்க கிளம்புறான்னு கேட்டா இதுக்கப்புறம் மெழுகுவர்த்தி ஏத்தணும்ல, அதுக்கு யாரோட ஆசையாவது நிறைவேற்றினா தான் முடியும். ஆனா இப்ப அந்த 100 வருஷம் மரமும் இல்ல, ஏதாவது வழி இருக்கான்னு பாக்குறதுக்கு ஏதோ ஒரு கோயிலுக்கு போறதா சொல்றான். அவனும் சரி போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவ இன்னைக்கு யோனை இந்த இடத்துக்கு கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்றா. இந்த இடம்னா அவ இருக்கிற இடம். அசிஸ்டன்ட் யோசிக்கிறான் இந்த இடமானு. அப்படி இன்னொரு பக்கம் யோனை தான் காட்டுறாங்க. அவன் இன்னைக்கு ஹீரோயினை பார்க்க வரான்ல, அவளுக்காக ஷூ ஹேர் பின்னு ட்ரெஸ் அதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு இருக்கான். கூடவே அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு வரா. அவளும் ஆசையா ஒரு ஹேர் பின் எடுக்க உனக்கு இது வேணுமான்னு யோன்னு கேட்குறான். அவன் இருந்துட்டு இவன் நான் என்னத்தை யூஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வச்சுட்டு வந்துட்டா. அப்புறம் ஒரு ட்ரெஸ் கடைக்கு போறாங்க. அங்க யோன் கூட இல்லைல்ல, அவளோட ட்ரெஸ் சைஸ் தெரியணும்ல. இந்த அசிஸ்டன்ட் பொண்ணு இருக்கால அவ சைஸ்ல தான் இருப்பா அப்படின்னு சொல்ல கடைக்காரரும் அசிஸ்டன்ட் பொண்ணை வேக வேகமா உள்ள கூட்டிட்டு போய் அளவெடுக்க ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் அப்படி திரும்ப ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் வெளியில போறதுக்காக ஹீரோவை கூப்பிடுறா. அவன் இருந்துட்டு வரமாட்டேன்றான். எனக்கு பேய்களை பார்த்தாலே பயமா இருக்கு, அதுவும் அந்த சின்ன பிள்ளை பேய் தண்ணி பேய் அதுவும் அந்த விர்ஜின் பேய்லாம் இருக்கு, அதெல்லாம் பார்க்க பயங்கரமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் வயிறு வலிக்குலாம் நடிச்சு பாக்குறான். இருந்தாலும் வேற வழி இல்லாம ரெண்டு பேரும் ஒன்னா கிளம்புறாங்க. அப்புறம் அப்படி யோனை காட்டுறாங்க. யோனும் அசிஸ்டன்ட் பொண்ணும் முந்த நாள் ஹீரோவும் யோனும் மீட் பண்ணாங்கல்ல அந்த இடத்துக்கு தான் வந்திருக்காங்க. அசிஸ்டன்ட் பொண்ணும் ட்ரெஸ் ரெடியா இருக்கும், நீங்க எங்கேயே வெயிட் பண்ணுங்க நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி கிளம்ப. அப்போ யோன் இருந்துட்டு இந்த அசிஸ்டன்ட் பொண்ணு ஒரு ஹேர் பின்னை பார்த்தால அதை வாங்கிட்டு வந்திருப்பான் போல, அதை அவ கையில கொடுத்து விடுறான். அவளை அப்படியே யோனை பாசமா பாக்குறா. இந்த அசிஸ்டன்ட் பொண்ணுக்கு யோனை பிடிச்சிருக்கு போல, அப்படிதான் முதல்ல இருந்தே காட்டுறாங்க.
ஆனா இவ எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கல. அப்புறம் இவளும் துணியை வாங்கிக்கலான்னு போறாளா, அங்க கடைக்கார ஆளு போட்டு பாருங்க, போட்டு பார்த்தாதான் ஏதாவது மாத்த வேண்டியதா மாத்த முடியும் அப்படின்னு சொல்றாரு. இவ வேண்டான்றா. ஆனா அவர் திரும்ப திரும்ப கேட்டதுனால சரின்னு சொல்லி மாத்த போறா. அப்போ அவ ட்ரெஸ் மாத்தும் போது தான் தெரியுது அவ முதுகுல ஏகப்பட்ட காயம் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஏதோ ஒரு சிம்பிள் பச்சை குத்துன மாதிரி இருக்கு. அப்புறம் அப்படி யோன் வாங்கி கொடுத்த ஹேர் பின்னையும் வச்சு பாக்குறா. ஆனா என்ன நினைச்சான்னு தெரியல, டக்குன்னு கழட்டிட்டா. அப்படியே அங்க ராஜமாதாவை காட்டுறாங்க. அவங்கள பார்க்க மந்திரவாதி வந்திருக்காரு. அவர் கண்டுபிடிச்சார்ல, அதை சொல்றாரு. இளவரசர் ராஜா 2 பேரும் பிறந்த தேதி வருஷம் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது 2 ஒத்து போகுது. இதனாலதான் சூனியக்காரி ராஜாவை வந்து பாத்துருப்பா அப்படின்னு சொல்ல, ராஜமாதாவும் ஆமா அவ ஏற்கனவே ராஜா உடம்புல என்னோட பையனை காமிச்சா, அது மட்டும் இல்லாம இளவரசர் அரியணையில உட்கார வைக்கிறதாவும் சொன்னா, அவளே உட்காரணும்னு ஆசைப்படுறா போலன்னு சொல்ல, மந்திரவாதியும் அவ ஆசைப்பட்டதெல்லாம் நடக்கணும்னா அதுக்கு அவ ஒரு வேலை பண்ண வேண்டியிருக்கு, அதுக்காக தான் இதெல்லாம் பண்றா. அவ இளவரசியை கொல்லணும்னு நினைக்கிறா, அது அவளோட கூட பிறந்த அண்ணனால மட்டும்தான் முடியும், அப்பதான் அவ நினைச்சது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ராஜமாதாலாம் ரொம்ப வருத்தப்படுறாங்க, நம்ம பையன் செத்ததுக்கு அப்புறம் இவ்வளவு கஷ்டப்படுறானே அப்படின்னு. அது மட்டும் இல்லாம இவர் ஒரு டைமை கணிச்சு வச்சிருந்தார்ல, இந்த டைம்குள்ளதான் 2 பேரோட ஆத்மா உடம்பெல்லாம் ஒண்ணு சேர்த்து இவ ஏதாவது பண்ண போறா அப்படின்னு சொல்லி, அந்த டைம்குள்ள இளவரசி அரண்மனைக்குள்ள கொண்டு வரணும்னு நினைப்பா அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இவங்க ஒரு புக்கு வச்சிருந்தாங்கல்ல, அதுல கடைசி பக்கத்தை இவர் கிழிச்சு வச்சிருந்தாரு. அதுல என்ன எழுதி இருந்திருக்கும் அப்படின்னா, இந்த சாபத்தை போக்கணும் அப்படின்னா ஒருத்தர் இளவரசிக்காக அவங்கள தியாகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்திருக்குமா. அதெல்லாம் சொல்ல இன்னொரு பக்கம் இந்த சூனியக்காரி இருந்துட்டு ராஜா கிட்ட போய், நான் இளவரசியால இருக்கிற அந்த சாபத்தை போக்கும்போது எனக்கு உங்களோட உடம்பு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறா. அவரும் என்னோட உடம்பு வச்சு நீ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லும்போது, நீங்க எதுவுமே பண்ண வேணாம், நீங்க தூங்கிக்கிட்டு இருப்பீங்க, அவ்வளவுதான், தூங்கி எந்திக்கும் போது உங்களுக்கு அந்த நோய் இருக்காது, நீங்க திரும்ப புதுசா பிறந்த மாதிரி இருப்பீங்க அப்படின்னு சொல்ல, அவருக்கு அவரோட வலி குறைஞ்சா போதும், என்ன இருந்தாலும் ரண கொடூரமான வலி தானே, அதனால அவர் அதை போக்கணும்னு நினைக்கிறாரு. இன்னொரு பக்கம் அந்த மந்திரவாதியோட அசிஸ்டண்டா தான் கட்டுறாங்க. அவன் அப்படியே ஒரு இடத்துல மந்திரவாதியோட லெட்டரை கண்டுபிடிச்சு எடுக்கிறான். மந்திரவாதி தான் வச்சிருப்பாரு போல இவனுக்காக. இவன் வேக வேகமா அந்த டோயஸ் டெம்பிளுக்கு ஓடி வரான். அங்க மந்திரவாதி இருக்காரு. மந்திரவாதி இத்தனை வருஷமா பாக்கல, அவர் இருக்காரா இல்லையான்னு கூட தெரியல. இப்ப மந்திரவாதியை பார்த்து அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் தான். ஆனா இந்த டோயஸ் டெம்பிள் அழிஞ்சதுக்கு இவன் தான் காரணமும் அவன் யோசிக்கிறான். ஏன்னா இவன் தானே அன்னைக்கு நைட்டு ஹீரோயினை கூட்டு வந்திருப்பான். மந்திரவாதியும் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, உன்னால ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்ப மந்திரவாதி, நீ எனக்காக ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு கேட்கிறாரு. என்ன யாதுலாம் தெரியல அப்படின்னு நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் யோனை பாக்குறதுக்காக வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க அப்படி சும்மா சாப்பாடை பத்தி ஏதோ பேசிட்டு வர, புதருக்குள்ள இருந்து யாரோ கத்தி மாதிரி ஒண்ணு வீசுறாங்க. இவனுக்குன்னா செம்ம பயமாயிடுச்சு. ஹீரோயினை மறைச்சிக்கிட்டு பசடி போய் நிக்கிறான். அப்புறம் அப்படியே அவளை இழுத்துட்டு அங்கிட்டு ஓட ஆரம்பிக்கிறான். அப்படி இந்த கத்தி வீசுறவங்க நிறுத்தல. அது மட்டும் இல்லாம யோன் இந்த விஷயத்தையும் பாக்குறான். பார்த்துட்டு வேக வேகமா பின்னாடி துரத்த ஆரம்பிக்கிறான். இப்ப அதே நேரம் அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு அந்த இடத்துக்கு வந்து இவங்கெல்லாம் ஓடுறத பார்த்துட்டா, கையில வேற தச்சு வாங்கிட்டு வந்த துணியை பொட்டலம் போட்டு வச்சிருக்கா. அதையும் பார்த்துட்டு இவங்க ஓடுறதையும் பார்த்துட்டு நிக்கிறா. இன்னொரு பக்கம் ஹீரோயின் காட்டுக்குள்ள ஓடிட்டு இருக்காங்க. அப்ப யாரோ ஒரு புகை மூட்டத்தை போட்டு நம்ம ஹீரோ கூட சண்டை போடுறாங்க. அப்ப ஹீரோ தெரியாம பள்ளத்துல உருண்டு விழுந்துட்டான். அடிச்சிட்டு இருந்தவனும் விழுந்தான். ஆனா அவன் பாதி வழியில ஒரு மரத்தை பிடிச்சிக்க ஹீரோ கொஞ்சம் தள்ளி போய் விழுந்துட்டான். இப்ப ஹீரோயின் மட்டும் தனியா நிக்கிறா. ஆனா ஹீரோ மேல வரலான்னு பார்த்தா கீழே தடுமாறி விழுந்துட்டான். அப்புறம் யாரோ ஒருத்தங்க அட்டாக் பண்ணாங்கல்ல, அவன் முகமூடி போட்டிருந்திருப்பான். முகமூடி அவுத்தா பார்த்தா அந்த அசிஸ்டன்ட் பண்ண வேலை தான் இது. எதுக்குடா இவன் இப்படி பண்ணான்னு பார்த்தா நம்ம மந்திரவாதி தான் சொல்லியிருக்காரு. மந்திரவாதி கிட்ட ஹீரோ பத்தி சொல்லியிருப்பான் போல. அவன் வந்து ஹீரோயினுக்கு ஒரு மனுஷ அரண்னு. அதனால மந்திரவாதி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, யோன் சந்திக்கிற நேரமா பார்த்து அந்த பையனையும் ஹீரோயினையும் தனித்தனியா பிரிச்சிரு, அப்போ ஹீரோயினோட அந்த சாபம் ஆக்டிவேட் ஆகும். அந்த நேரத்துல ஹீரோயினோட சாபத்தை பார்த்து யோன் பயப்படாம இருந்தான் அப்படின்னா கடைசி மெழுகுவர்த்தி அவன் தான் ஏத்துவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த சாபத்தை போக்குறதுக்காக தன்னோட பையனையும் தியாகம் பண்ண ரெடி ஆயிட்டாரு மந்திரவாதி. அதனாலதான் அசிஸ்டன்ட் இப்படி பண்ணிருக்கான். இன்னொரு பக்கம் ஹீரோயின் ஹீரோ தேடி கத்திக்கிட்டே போக அங்க யோன் வந்துட்டான். அப்படியே திரும்ப மந்திரவாதியை காட்டுறாங்க. அவர் அந்த கடைசி பக்கத்தை வச்சு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. உண்மையான காதலை தியாகம் பண்ணும்போது தான் அந்த கடைசி மெழுகுவர்த்தி ஏத்த முடியுமா, அதனால உன்னே நான் தியாகம் பண்ண துணிச்சிட்டேன், உன்னோட இறப்புக்கு நானே காரணமாயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே அங்க திரும்ப காட்டுல காட்டுறாங்க. அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு ஒரு ட்ரெஸ் பொட்டலம் கொண்டு வந்திருந்தால, அதுவும் அவளோட கத்தியும் கீழே கிடக்கு. என்னடான்னு பார்த்தா அவதான் கீழே வச்சுட்டு வேற ட்ரெஸ் மாத்திக்கிட்டு இருக்கா. எந்த ட்ரெஸ் தெரியுமா, அந்த முகமுடி கிளர் இருக்கான்ல அந்த ட்ரெஸ். அப்ப ஆக மொத்தத்துல இந்த பிள்ளை தான் அந்த முகமுடி கிளர் போல. நம்ம யோன் கூடவே இருந்துட்டு முகமுடி கிளரை இவளும் தேடிட்டு இருந்திருக்கா. கடைசியில பார்த்தா உண்மையான முகமுடி கிளரை இவ தான். அப்படியே இன்னொரு பக்கம் ஹீரோயினையும் யோனையும் காட்டுறாங்க. ஹீரோயினோட கையை யோன் பிடிச்சிட்டு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. அப்போ ஹீரோயினுக்கு ஏதோ ஒன்று தோணுது. டக்குன்னு கையை தட்டி விட்டுட்டா. என்னடான்னு பார்த்தா அவளோட சாபம் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்குது. அவ கழுத்துல அந்த சிம்பிள் வந்து அவ முடியெல்லாம் அப்படியே வெள்ளையா மாறுது. யோன் இதை நேரா பார்த்துட்டு இருக்கான். அவன் கழுத்துல அந்த சிம்பிள் வந்து ஏற்கனவே ஹீரோயினை பார்த்த ஷாக்ல நிக்கிறான். அவனும் அப்படி தருமாறிட்டு இருக்க. அங்க அந்த முகமுடிக்கல அந்த அசிஸ்டன்ட் வந்துட்டா.
இனிமே என்ன அசிஸ்டன்ட் முகமூடி கிளர் வரவும் யோன் அப்படி கத்தி எடுத்து சண்டை போலான்னு பாக்குறான். ஆனா அவனால் நகல கூட முடியல, அப்படியே கீழே முட்டி போட்டு உட்காந்துட்டான். அப்பதான் ஹீரோயினும் திரும்பி பாக்குறா. அந்த முகமூடி கிளர் வாழை எடுத்து வீசுறதுக்காக வர அப்படியே ஹீரோயின் பார்த்த ஒரு பார்வை தான் முகமூடி கிளர் அங்கிட்டு போய் விழுந்துட்டா. திரும்பவும் ஹீரோயின் அட்டாக் பண்ணலான்னு போக யோன் ஹீரோயினோட பேரை சொல்லி கூப்பிடவுமே ஹீரோயின் பக்கத்துல போலான்னு பாக்குறா. ஆனா நம்ம யோன் பயந்து போய் பின்னாடி 2 ஸ்டெப் இழுத்துட்டு போறான். ஹீரோயினால இதை தாங்கவே முடியல. அப்படியே யோனையே பார்த்துட்டு இருக்க இந்த முகமூடிக்குள்ள இருந்துட்டு ஒரு குட்டி கத்தி மாதிரி இருக்கு, அதுல மந்திர சீட்டும் வச்சிருக்காங்க, ஏதோ மந்திரம் போட்டு எழுதி வச்சிருக்காங்க. அதை அப்படியே ஹீரோயின் முதுகுல ஒரு வீச அப்படியே ஹீரோயினோட முதுகுல போய் இறங்கிருச்சு. அங்கனே மயங்கிட்டா. அதுக்கப்புறம் தான் அங்க அசிஸ்டன்ட் வரான். அவன் பின்னாடி நம்ம ஹீரோ வரான். அதுக்குள்ளவே அந்த முகமூடி கிளர் ஹீரோயினை தூக்கிட்டு அங்க இருந்து ஓடுறா. இவங்களும் பின்னாடியே துரத்திட்டு ஓடுறாங்க. அப்புறம் அப்படியே அவங்க கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் இங்க யோனோட கழுத்துல இருந்து அந்த சாபத்தோட சிம்பல் மறையுது. இவனும் பின்னாடியே போக ஆரம்பிக்கிறான். அப்புறம் அப்படியே ஹீரோயினை பார்த்தா அவளை ஏற்கனவே அந்த முகமூடி கிளர் சூனியக்காரியோட இடத்துக்கு கொண்டு போயிட்டா போல. அங்க ஹீரோயின் கனவு கண்டால அதே மாதிரி ஹீரோயினை ஒரு டேபிள்ல கட்டி போட்டு படுக்க வச்சிருக்காங்க. அப்படியே அங்க சூனியக்காரி உள்ள வருது. ஹீரோயினை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, என்ன நீ மறந்துருக்க மாட்டான்னு நினைக்கிற அப்படின்னு சொல்ல அப்படியே எபிசோட் முடியுது. அடுத்து ஹீரோயின் என்ன ஆக போறா, யோனோட முடிவு என்ன ஆகுன்றதெல்லாம் அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அப்பதான் நம்மளோட சேனல் ரீச் ஆகும், எங்களுக்கும் ஒரு பூஸ்டா இருக்கும். வீடியோ போடணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். சேனல்ல வியூஸ் வரவே மாட்டுது, எதுக்குடா வீடியோ போடணுன்ற ஒரு எண்ணம் வருது. நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, சேனல் கொஞ்சமாவது ரீச் ஆகும். அப்பதான் கஷ்டப்படுற எங்களுக்கும் ஒரு பலன் கிடைக்கும். சரி, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பை பை.